ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்து இங்கே மரத்தில் வந்து நிறைய சீத்தாப்பழம் இருக்குது. கொஞ்சம் காயாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து பறித்து பழுக்க வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பறிக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு நான் சீத்தாப்பழம் காமிக்கிறேன். நிறைய அதோ அதெல்லாம் விளைஞ்சிருக்கு. எளிமையாக பறிச்சுட்டு போயிடலாம். இது வேணாம், நான் சீத்தாப்பழம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ பார்த்தீங்களா, இதோ ஒரு சீத்தாப்பழம் இருக்கு. இது நல்லா விளைஞ்சி இருக்கு. இதை பறிச்சு நம்ம பழுக்க வச்சா பழுத்துரும். அதோ அங்க ஒண்ணு இருக்கு, தெரியுதா? பழுத்து இருக்கு. வீட்டுக்கு போகும்போது பறிக்கலாமா? இப்ப பறிச்சு அது வந்து அதுல இருந்து ஒரு இது வரும். வீட்டுக்கு போகும்போது இதோ இது பிஞ்சி, இது வந்து ரொம்ப பிஞ்சி, இது பறிக்க முடியாது. அது பழுத்து இருக்கு. அதை இன்னைக்கு சுட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இதில் ஒன்று பார்த்தேனே, இது இல்லை, இதோ இதுவும் நல்லா வந்து விளைஞ்சிருக்கு. இதையும் வந்து பறிச்சுட்டு போயிடுவேன். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன அடுத்தது என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்னா, முருங்கைக்காய். மை ஃபேவரட் காயிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போயிடுவேன் எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து. இங்கே பாருங்களேன், எம்பிட்டு நீளம் பார்த்தீங்களா? வாவ், சூப்பர். இது எங்கள் அப்பா ஊர். ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்கும் அந்த ஊர். அப்புறமா இந்த ஓடையில் நிறைய மீன் இருக்கும். இப்போ தண்ணி இல்லை, நாங்கள் இந்த ஓடையில் மீன்லாம் பிடிச்சிருக்கோம். ஏதோ பெரிய மாங்காய் மரம், ஆனால் மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காயுமே இல்லை. மெஞ்சிட்ருக்கு. என்னை பார்த்த உடனே பயந்து ஓடுது. ஒன்றும் பண்ண மாட்டேன், ஓடாத. நல்லா இருக்குல்ல இடம், நல்லா இயற்கையாக தோட்டம், கோழி, ஆடு, மாடு, செடி அப்படின்னு நல்லா இருக்கு. ஓய், ஓடிடுச்சு.